சாலைகள்லாம் குண்டும் குழியுமாக இருக்கு. அதில் மாணவர்கள்லாம் பள்ளிக்கூடம் போவது என்பது சாகச நிகழ்ச்சி மாதிரி ஆகிவிட்டது. சாகச நிகழ்ச்சி மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பெரியவங்க போனால் எலும்பு ஒரு 4-5 தடவை போனால் எலும்பு முறிவு ஏற்பட்டும். அந்த அளவுக்கு மோசமாக குண்டும் குழியுமா. அது மட்டும் இல்லை, நீங்கள் ஒன்று புரிஞ்சுக்கணும். கர்ப்பிணி, இது நான் மிகைப்படுத்தி சொல்கிறதா இல்லை, கர்ப்பிணி தாய்மார்கள் போனால் கூட அதுவே இடையில பிரசவம் ஆயிரும் போல. அந்த அளவுக்கு மோசமாக மதுரையில் குண்டும் சாலைகள் மோசமாக இருக்கும். அதே மாதிரி எங்கள் காலத்தில் கொண்டு வந்த 1296 கோடி ரூபாய் திட்டத்தில் எடப்பாடியார் கொண்டு வந்து அன்னைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த அண்ணன் அன்பு சகோதரர் வேலுமணி அமைச்சர் வேலுமணி அவர்கள் கொடுத்த அந்த திட்டமானது மிகவும் மெதுவாக, நத்தையை விட மோசமாக, ஆமையை விட மோசமாக நடைபெறுகிறது. இது ஏற்கனவே எழுத்துப்பூர்வமாக எழுதி கொடுத்துட்டோம். பல ஆணையாளர்கள் 4-5 ஆணையாளர்கள் மாறிட்டாங்க. ஒவ்வொரு ஆணையாளரும் வரும்போது வரவேற்று அதை கொடுக்குறோம். ஆனால் குறைபாடுகள் தீர்ந்தபாடு இல்லை. குப்பையிலா காய்ச்சலுக்கு இப்போ உயர் நீதிமன்றம் கூட நேற்று சென்னையிலிருந்து சொல்லலாம், மதுரையிலிருந்து சொல்லியிருக்காங்க. எனவே இதையெல்லாம் அகற்றணுன்றக்காகத்தான் இதெல்லாம் போக்கணும். நானும் என்னடா மாமன்றம், எனக்குன்னு ஒரு பிரஸ்டீஜ் இருக்குது. நான் கேட்டேன், எல்லாம் நீலாம் போய் கலந்துக்கலாமா? ஒரு சட்டமன்றத்தில் 10 வருஷம் அமைச்சராக இருந்தவங்க இப்படி போகிறீங்களே, என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டாங்க. என்னதான் ஊருக்கு ராஜாவாக இருந்தாலும் வீட்டுக்கு பிள்ளை தானே. மதுரை மக்கள் இன்னைக்கு ரொம்ப வாடுறாங்க. அதைத்தான் நான் சொன்னேன். சிவாஜி கணேசன் நடித்த மனோரா படத்தில் மாதிரி பொறுத்தது போதுமுடா மகனே, பொங்கி எழடா அப்படின்னு சிவாஜி கணேசன் சொல்லுவாங்க. அது மாதிரி மதுரையில் வர்ற மக்கள் துன்பத்தை துயரங்களை எடுத்து சொல்வதற்காக மாமன்றத்தை பயன்படுத்துவது தவறில்லை. இதில் நமக்கு பிரஸ்டீஜெல்லாம் தேவையில்லை. நம்மளை பொறுத்தளவுக்கு மக்கள் தான் எஜமானர்கள். அதைத்தான் இன்னைக்கு எடப்பாடியார்னு சொல்கிறேன். புரட்சித் தலைவர் சொன்னால் புரட்சித் தலைவர், அம்மா சொன்னால் எடப்பாடியார்னு சொல்கிறார். எனவே மக்கள் பிரச்சனைக்காக இங்கே வந்திருக்கேன், வேற ஒன்றும் இல்லை. முழுமையாக என்னுடைய கோரிக்கையெல்லாம் சொல்லியிருக்கேன். மேயர் அவர்களும் காது கொடுத்து கேட்டாங்க. அவங்க ஒரு திட்டத்தை சொன்னாங்க, இதை நிறைவேற்றினா அங்கே இருக்க எங்கள் மண்டல தலைவர், எங்கள் பகுதிச்செயலாளர் பாராட்டினார்னு. ஒரு திட்டத்தை பாராட்டினா சொன்னாங்க. நாங்கள் 1000 திட்டம் நிறைவேற்றிருக்கோம் 10 வருஷத்தில். எனவே அதெல்லாம் சொன்னால் அரசியல் ஆயிரும். இது மாமன்றம் அல்ல, இது மாமன்றம். எனவே நான் அதுக்குள் போக விரும்பவில்லை. நான் அதே சொல்லிட்டு தான் வந்தேன். இந்த மாமன்றத்துக்குள் வரும்போது அரசியலை அப்பாற்படுத்தி விட்டு